எதனால 3 மாசமா என்ன ஆச்சுன்னு 1 2 3 நிறைய அடிக்கிட்டே போகலாம். டாக்டர் முடியவே முடியாது, கண்டிப்பா அட்மிஷன் போட்டே ஆகணும், அவங்க வீட்ல இருக்கவே கூடாது, ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டு ஏத்தினாலும் அந்த பிளட் வெளியே போக தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க அங்க பார்க்கறதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு 0ல தான் நாங்க இருக்கோம். சரி, யூடியூப்லயும் சரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். என்னடா ஒரு 3 மாசமா வீடியோ காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், அதில் ஓரளவு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் 2 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, MBBS கிச்சனும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பேர் மறந்துட்டேன், அந்த ப்ரோவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த மெசேஜ் கூட இன்னும் சரியாக நான் படிக்கலை, அந்தளவுக்கு தான் இருக்கேன். ஸோ என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எதனால 3 மாசமா என்ன ஆச்சுன்னு 1 2 3 நிறைய அடிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. என்னன்னா உடம்பு சரியில்லை எனக்கு. ஸோ அதனால தான் 3 மாசமா தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் வந்தது, அதில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் வீடியோ போடுறது, இப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஓவராக ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதனால 3 மாசம் 2 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அப்புறம் அடுத்த 20 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ அதில் ஓவர் ப்ளீடிங் மாதம் ஆனதுனால பிளட்டு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அதனால நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், எனக்கு வீடியோ எடிட் பண்ண முடியல, வீடியோ வந்து பார்க்க முடியல, ஏதாவது எடுக்கவும் முடியல, என்னால் ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, நாங்களே தான் என்ன பண்ணோன்னா, நான் எப்பவுமே சொல்லிட்டேன் இவங்ககிட்ட, எனக்கு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல, கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதில் பார்க்கும்போது தான் வந்து பிளட் வந்து எனக்கு வந்து 4.5 தான் இருக்குது அப்படின்னு வந்து சும்மா ரேண்டமாக தான் டெஸ்ட் எடுத்தோம். சரி நம்மளே எடுத்து பார்ப்போம் அப்படின்றதுல பார்த்தா அப்புறம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், பிளட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் சரி அடுத்தடுத்து அப்புறம் இவங்களும் சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃபுட்டுலேயே பண்ணலாமா கேட்டதுக்கு டாக்டர் முடியவே முடியாது, கண்டிப்பாக அட்மிஷன் போட்டே ஆகணும், அவங்க வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஆன்ஜியோ வேற பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல என்கிட்ட காசும் இல்லை, என்ன பண்ணணும் தெரியல. அவங்களே வந்து சஜஷனும் கொடுத்தாங்க, ஒன்று நீங்கள் இங்கே பிளட் ஏற்றுறதுனா இங்கே ஏற்றுங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா ஏற்கனவே அட்டாக் வந்துச்சுல அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஒன்று இங்கே பார்க்கறதா பாருங்கள், அப்படி காசு இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிஹெச் கூட்டு போங்க, ஆனால் இன்றைக்கே கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நீ அப்புறம் என் தம்பிகிட்டலாம் ஃபோன் பண்ணி அம்மாட்ட அப்போ எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறம் சரி அப்போ ஜிஹெச்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு இங்கேருந்து என் தம்பியும் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே என்னை வந்து கூப்பிட வந்துட்டான் காரில். ஏன்னா என்னால் வண்டியிலேயும் உட்கார முடியல, மயக்கம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால என் தம்பி வந்துட்டான். வந்து காரில் போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் என்னென்னா ஜிஹெச்சுக்கு போகணுன்னா நம்ம டேரெக்டாக போய் பண்ணோன்னா லேட் ஆகுமோ என்னமோ தெரியல, அதனால் வந்து ஒரு டாக்டர் மூலிமா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. சரி நம்ம அங்கே போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் கேட்கும்போது, கண்டிப்பாக எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தீங்கன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் ஆகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் எங்களுக்கு இதுவும் இல்லை, கலைஞர் காப்பீடு திட்டமும் இல்லை, எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் போடவும் இல்லை, போட்டது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரெனவல் பண்ணல. ஸோ எந்த ஆப்ஷனுமே கிடையாது, வேற சோர்ஸும் கிடையாது, கையிலும் ஒரு பைசா கிடையாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் அவர் சொன்னதுனால அப்புறம் அவர் மூலியமாகவே எங்களுக்கு வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் ஒரே நாளில் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் லெட்டரும் எழுதி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு போங்க, அது என்னது குழந்தை, அது என்ன ஊர், எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிளட் ஏற்றிட்டு அங்கேயே நீங்கள் கூட வந்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் பார்க்கலாம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இன்னும் நீங்கள் பிளட் ஏற்றினாலும் அந்த பிளட் வெளியே போக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் அங்கே பார்க்கறதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்களும்
அங்கே போய் அட்மிட் ஆகிறதுக்கு போனோம். அடுத்த நாள் தான் போகணும், இல்லை 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடையில சனி ஞாயிறுலாம் வந்ததுனால 2-3 நாள் ஆச்சு. அதனால தான் வந்து என்னால் உங்களுக்கு வீடியோ எதுவுமே போட முடியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஒரு 9 நாள் இருந்தேன். அங்கேருந்து வந்து அடுத்த நாள் திரும்பவும் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 9 நாள் இருந்தால் அடுத்த நாளே வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸோ ஹாஸ்பிட்டலாக போகனால தான் என்னால் வீடியோ எதுவுமே போட முடியல. பிளட்டே எடுத்தாங்க, அப்புறம் வந்து சின்னதாக மைனராக ஒரு ஆப்ரேஷனும் எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 நடந்தனால இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். இன்னையோட 9 நாள் ஆகுது. போன சாட்டர்டே தான் நான் வந்தேனே, இன்னைக்கு சண்டே 9 நாள் ஆகுது. சண்டே தான் இந்த விளாக் எடுக்கிறேனே. சரி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தாலும் எதையாவது, ஏன்னா நிறையா அதில் பிரச்சனை, நான் அப்படியே எதையாவது யோசிச்சிருக்கனால எனக்கு நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு இதாகி அது நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நடுவில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் எதுவும் போட வேண்டாம் பண்ண வேண்டாம் இப்படி க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. வீடியோ போடவே போடாதுன்ட்டா. ஆனால் அம்மா தம்பிலாம் வீடியோ போட சொன்னாங்க. தங்கச்சி வேணவே வேணாம், நீ யூடியூப்ல வீடியோ போட்டு அப்புறம் உடம்பு இல்லாமல் ஆகுது, நீ ஃபஸ்ட்டு உன் உடம்பை பாரு, அப்புறமா நீ எதனால பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இப்போவும் வேலைலாம் முடிச்சு தனியாக இருக்கேன். வீடியோ போட்டேன்னா கொஞ்சம் எடிட் பண்ணுறது, அடுத்து என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இது யோசிப்பேன். அது எடுக்கிறதுக்கு ஸோ இதை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க அப்படின்றதுனால சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டில் இது வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் மானிட்டேஷன் ஆகிடுச்சு, நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க போகிறீங்கன்ட்டு. எங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸே சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் சொல்கிறப்ப வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குன்னுட்டு இப்போ 2-3 மாதமாக வீடியோ போடாதனால நல்லா நல்லா டவுன் ஆகிடுச்சு. 3000 நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏறி வரமா தான் ஏறி வரணும். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் போட்ட எஃபர்ட் எல்லாமே போச்சு. ஆமாம், 5 இயர்ஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் இவங்க கூட சொல்கிறாங்க, இப்போ பேசாமல் விட்டுடலாமா, போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டோம், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் எங்களால் மேலே வர முடியுமே. இப்போதைக்கு 0வில் தான் நாங்கள் இருக்கோமே. ஃபினான்ஷியலும் சரி, யூடியூப்லேயும் சரி, வாட்ச் ஹவர்ஸில் 0 தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ படிப்படியாக ஏறி வரணும். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. மோட்டிவேஷன் கொடுங்க, அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கட்டும். அந்த ஒரு பர்பஸ் தான் மெயினான கான்செப்ட். ஏர்னிங்ஸ்லாம் அடுத்தது நீட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னாவே அதுவே போதும். நல்லா உடம்புலாம் வெயிட் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு 20-30% பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் உடம்புல எலும்பு தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அது இதுன்னு சத்து உள்ளலாம் செஞ்சு கொடுத்தா அப்புறம் இங்கே வந்து ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே கொண்டு வரது உங்களுடைய சப்போர்ட்லேயே இருக்குது. நீங்கள் பண்ணுற கமெண்ட், அந்த கமெண்ட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். இவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு இந்த கமெண்ட் வந்திருக்கு, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு குதிக்க தான் செய்வேனே. ஸோ எனக்கு காசு வருது, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் உங்ககிட்ட யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க நம்ம வீடியோ பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணுறது, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அதுக்காக தான் சரி நான் திரும்ப வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி, இவங்க கூட வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா சொன்னாங்க. இல்லை வீடியோ போடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் நான் வந்திருக்கேன். ஓகே, பார்ப்போம். இன்னும் செல்ஃபி ஸ்டிக்ல வேற மறுபடியும் வாங்கணும். ஆமாம், என்னன்னா லாஸ்ட் வீடியோ வந்து வீடு கிளீனிங் வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே வந்து க்ளீன் பண்ணுறேன், நான் வீடியோ எடுக்கிறேன், விளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 ட்ரைபாடையும் உடச்சி வச்சுட்டாங்க. செல்ஃபி ஸ்டிக்கையும் உடச்சிட்டாங்க, இப்போ இந்த ட்ரைபாடையும் உடச்சிட்டாங்க. இது நான் ஸ்டாண்டு மாதிரி வச்சு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேனே. ஸ்டாண்டு மாதிரி தான் ஒரு இது வச்சு ஏதோ முட்டு கொடுத்து அதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆமாம், சப்போர்ட் வச்சு எடுத்திருக்கேன். இனிதான் ஒன்னொன்னா வாங்கிட்டு திரும்பவும் நான் ஷார்ட்ஸ், மினி விளாக் அதெல்லாமே எடுக்க இப்போ வாங்குற சூழ்நிலை கிடையாது, இப்போ வாங்க முடியாது. வேணா ஒரு 1-2 மந்த்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் வேணா வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை ஆன்லைனில் அது விலை கம்மி தான், 200 rupees வாங்கணும்லப்பா, வாங்கிக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் எங்களால் வீடியோ இருக்கு அப்படின்றதுனால சரி சொல்லலாமே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மறுபடியும் பார்க்குறவங்க கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். மறுபடியும் இவங்க பழையபடி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.